எங்களுக்கு தீவிரவாதிகள் பயம் இருக்கு, அதனால எல்லையை திறக்க மாட்டோம் என்று இத்தனை நாட்களாக முரண்டு பிடித்து வந்த பாகிஸ்தான் இப்போது ஆப்கானிஸ்தானிடம் பணிந்து போயிருக்கிறது. திவாலாகும் நிலையில் இருக்கும் பாகிஸ்தான் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேறு வழியே இல்லாமல் தாலிபான் அரசை நாடி சென்று வாங்க பேசலாம் என்று அழைப்பு விடுத்திருப்பது சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கதை என்னவென்றால், கடந்த அக்டோபர் மாதம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பெரிய மோதல் வெடித்தது. பாகிஸ்தானுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தும் டிடிபி தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் அடைக்கலம் கொடுப்பதாக சொல்லி அனைத்து வர்த்தக எல்லைகளையும் பாகிஸ்தான் மூடியது. தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தினால்தான் எல்லையை திறப்போம் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாப் ஷெரீப் கெத்து காட்டினார். ஆனால் அந்த கெத்து இப்பொழுது பொருளாதார நெருக்கடியால் தவிடுபொடியாகிவிட்டது. எல்லையை மூடியதால் ஆப்கானிஸ்தானை விட பாகிஸ்தானுக்கு தான் பல ஆயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட்டது. ஏற்கனவே கஜானா காலியாக உள்ள நிலையில் இனியும் ஈகோ பார்த்தால் வேலைக்கு ஆகாது என்பதை உணர்ந்த பாகிஸ்தான் இப்போது இறங்கி வந்துள்ளது. வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவதற்காக 13 பேர் கொண்ட ஒரு கூட்டுக்குழுவை இரு நாடுகளும் அமைத்துள்ளன. இதில் பாகிஸ்தான் தரப்பில் 6 பேரும் ஆப்கானிஸ்தான் தரப்பில் 7 பேரும் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவிற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பு தலைவர் சையத் ஜாவத் ஹுசைன் காஸ்மி தெரிவித்துள்ளார். தோர்காம் உள்ளிட்ட முக்கிய எல்லைகளை திறந்து மீண்டும் லாரிகளை ஓட விடுவதுதான் இவர்களின் முதல் வேலை. தாலிபான்களிடம் எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி வேண்டும் என்று முதலில் அடம்பிடித்த பாகிஸ்தான் இப்பொழுது அதையெல்லாம் மறந்துவிட்டு எப்படியாவது வியாபாரம் நடந்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. துருக்கி, கத்தார் போன்ற நாடுகள் சமரசம் செய்தும் நடக்காத காரியம் இப்போது வறுமையின் பிடியில் சிக்கியதால் தானாகவே நடந்திருக்கிறது. மொத்தத்தில் பொருளாதார தடையை போட்டு மிரட்ட நினைத்த பாகிஸ்தானுக்கு தாலிபான்கள் தகுந்த பாடம் புகட்டிவிட்டதாகவும் சர்வதேச நோக்கர்கள் கருதுகின்றனர்.